இது ராஜஸ்தான்ல இருக்கிற பின்ட்டுவ பத்தின கதை. சுபாவத்துல அவர் ரொம்ப எளிமையானவரு, ஏழுதான் ஆனா நேர்மையானவரு. பின்ட்டுவ பத்தின முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு வெஜிடேரியனா இருந்தாலும் கூட சிக்கன்ல வெவ்வேறு உணவுகளை விதவிதமா அற்புதமா செய்வாரு. பின்ட்டு எப்படி இருக்கீங்க? நானா நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ராத்திரி எங்க டீட்டுவோட பிறந்த நாள். அடேங்கப்பா, இது நல்ல விஷயமாச்சே. ஏன் சார்பா அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லுங்க நீ. கண்டிப்பா. அப்புறம் ஞாபகமா உங்க கையால செஞ்ச வறுத்த முந்திரி தம் சிக்கனை சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இன்னைக்கு நிறைய விருந்தாளிங்க வராங்க, அவங்களுக்கு உங்க கையால செய்யற சிக்கனை கண்டிப்பா கொடுத்தாகணும். கண்டிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. சாயந்தரத்துக்குள்ள சிக்கன் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். இது போலதான் பின்ட்டுவோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. அவரு பேசுற விதம் அப்புறம் கையால செய்யற சமையலால எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருவாரு. அதனால அந்த ஹோட்டல் முதலாளிக்கு கூட அவரு மேல பாசம். உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் கண்டிப்பா வாங்க. அடேங்கப்பா பின்ட்டு, உன்னை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. கஸ்டமருங்களை என்ன மாய மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறியோ தெரியல. வரவங்களாம் ரொம்ப சந்தோஷமா போறாங்க, அப்புறம் திரும்ப திரும்ப வராங்க. அதாவது இதெல்லாம் கடவுளோட கருணை செஞ்சு. இது உன்னுடைய பெருந்தன்மை பின்ட்டோ. நீ வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வருமானம் டபுள் மடங்காயிடுச்சு. இன்னும் போக போக அதிகமாகும். கண்டிப்பா ஐயா. சரிப்பா, இதே மாதிரி உன்னுடைய வேலைகளை கவனத்தை செலுத்து. கஸ்டமர்களுக்கு பிடிச்சது எது பிடிக்காததுன்னு தெரிஞ்சுக்கோ. கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கடவுள் மாதிரி, அவங்க வெறுப்படைய கூடாது. புரிஞ்சுதா? கண்டிப்பா செட்ஜி. பின்ட்டு செய்யற வேலைனால அவருடைய பேரு மட்டும் இல்ல, ஹோட்டலோட பேரும் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல பிரபலமாயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் பின்ட்டு செய்யற சிக்கனை சாப்பிடறதுக்காகவே வருவாங்க, அப்புறம் மனசு திருப்தியோட போவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதத கவனத்துல வச்சுக்கிற பின்ட்டு மனசளவுல அவர் எப்பவுமே ரொம்பவே சோகமா இருந்தாரு. இதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்னன்னா, அவருடைய பழைய நிலம். அம்மா, இன்னைக்கு நான் என்ன செய்யறனோ அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு என்ன கத்து கொடுத்தீங்களோ அதுல ஒரு விஷயத்த கூட நான் மறக்கலம்மா. அப்புறம் நான் இதையும் மறக்கல. நம்மளுடைய வயலும் நிலமும் கிராம வியாபாரி கிட்ட அடமானம் வச்சிருக்கோம். எவ்வளவு துரதிருஷ்டக்காரன்னா, உங்களுடைய வைத்தியத்தையும் நான் ஒழுங்கா பார்க்க முடியல, உங்களுடைய கடைசி அடையாளத்தையும் பாதுகாத்து வச்சுக்க முடியல. ஆனா கவலைப்படாதீங்க அம்மா, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அந்த நிலத்தை நான் வாங்கியே தீருவேன். அம்மாவோட கடைசி அடையாளத்தை திரும்பி வாங்குறதுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம பின்ட்டு உழைச்சாரு. ஆனா பின்ட்டுக்கு என்ன தெரிய போகுது, அவருடைய உழைப்புக்கேத்த உண்மையான ஊதியம் கிடைக்க போகுதுன்னு. ஏப்பா பின்ட்டு, நான் சொல்றத கேள. சொல்லுங்க சேட்ஜி. நம்ம பக்கத்து கிராமத்துல பெரிய அறிவியல் கண்காட்சி நடக்க போகுது. அங்க வெளி கிராமத்துல இருந்து ஆட்கள் வர போறாங்க. என்ன, வெளி கிராமங்கள் இருந்தா? ஆமா, அவங்க நம்ம கிட்ட சிக்கன்ல ஸ்பெஷல் டிஷ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயமா? பரவாயில்ல சேட்ஜி, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ பாத்துக்கிறன்ற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா அவங்க சொல்றாங்க விருந்தாளிங்க வெளியில இருந்து வராங்களாம், அவங்களுக்கு காரம் அதிகமா பிடிக்காதான். அதனால அதனுடைய அடிப்படையில புதுசா அற்புதமா கொஞ்சம் காரமா செய்யணும். ஓ, காரம் குறைவா இருக்கணுமா? சரிங்க சேட்ஜி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த கண்காட்சி எப்ப நடக்க போகுது? நாளைக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, வீட்டுக்கு போய் நல்ல அமைதியா யோசி, புதுசா என்ன செய்ய முடியும்னு. அப்புறம் நாம அதை அங்க அனுப்பி வைப்போம். கண்டிப்பா அப்படியே பண்ணுவோம். சேட்டு சொன்னதை கேட்டுட்டு பின்ட்டு ரொம்பவே உற்சாகமாயிட்டாரு. ரொம்ப நாளாவே புதுசா வித்தியாசமா செய்யறதுக்கான வாய்ப்பு அவருக்கு எதுவும் கிடைக்கல. இப்ப அறிவியல் கண்காட்சி மூலமா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் முக்கியமான பொருட்களை வாங்குறதுக்காக பின்ட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு. பின்ட்டு தன்னுடைய பொருட்களை வாங்குறதுல ரொம்பவே பிஸியா இருந்தாரு. அப்பதான் அவருடைய கவனம் ஒரு விசித்திரமான விஷயத்துல பட்டுச்சு. அட, என்ன இது, பரங்கிக்காயா? நான் ஏன் புதுசா இதை வச்சு செய்யக்கூடாது? மார்க்கெட்ல இருந்த பெரிய பெரிய பரங்கிக்காய பார்த்துட்டு பின்ட்டுவோட மனசுல பம்கின் சிக்கன் பண்ணணுன்ற எண்ணம் வந்தது. அப்புறம் அவரு பரங்கிக்காய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. அது சரி, எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வெளியில எவ்வளோ வெயிலா இருக்கு. சரி விடு. சரி ஆகட்டும் பின்ட்டு, இன்னைக்கு ஏதாவது புதுசா பண்ணுவோம். பின்ட்டு பரங்கிக்காயும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் பயந்து போயும் இருந்தாரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனா அவரு நம்பிக்கையை விடல. அப்புறம் அவரோட முழு மனசோட இந்த வேலையில இறங்கினாரு. ஓ, பயமா இருக்கே. கடவுளே, உங்க தயவால நல்லதா இந்த தடவை செய்யணும். முதல்ல சிக்கனை நல்லா கழுவினாரு. அப்புறம் அவருடைய ஸ்பெஷல் மசாலாவை அதுல யூஸ் பண்ணாரு. இதோ
சிக்கன்ல கரம் மசாலா, உப்பு, மஞ்சள், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பரங்கிக்காயை போடணும். அவர் உடனே பரங்கிக்காய பையில இருந்து எடுத்தாரு, அதை சுத்தம் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்தாரு. அப்புறம் இப்ப சிக்கனை பெரிய கடாயில எண்ணெய், மிளகாத்தூள், அப்புறம் மசாலாவோட சேர்த்து வேக வச்சாரு. அப்புறம் அதுல பரங்கிக்காய் ஜூஸ ஊத்தி மூடி போட்டு அதை வேக வச்சாரு. சரி, இப்போ கடாயை மூடி வச்சாச்சு, கேஸை சிம்ல வச்சாச்சு. இப்போ ரைஸ் செய்ய வேண்டியதுதான் பாக்கி. அவரு சீக்கிரமா சாதத்தை வடிச்சாரு. அப்புறம் பரங்கிக்காய் சார்ல சமைச்ச சிக்கனை சேர்த்து அத தம் போட்டு வச்சாரு, அதாவது பிரியாணிய போல. அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்துல பின்ட்டுவோட பம்ப்கின் சிக்கன் அப்புறம் ஸ்பெஷல் ரைஸ் தயாராயிடுச்சு. சரி, ஒரு வழியா நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சேட்ஜி, ஏ பின்ட்டு, இவ்வளோ பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்க இருந்து வர? வீட்ல இருந்தா சேட்ஜி. பக்கத்து கிராமத்தோட கண்காட்சிக்காக என்னுடைய ஸ்பெஷல் பம்ப்கின் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்ன பம்ப்கின் சிக்கனா? அடேங்கப்பா, ரொம்ப அற்புதம். இதை இப்பவே நான் பக்கத்து கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சேட் சொன்ன உடனே பின்ட்டு அந்த கடாயை அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அவர் தினமும் செய்யற வேலையில இறங்கிட்டாரு. சேட்டும் சரியான டைம்க்கு கண்காட்சிக்கு போய் சேர்ந்தாரு. எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்த உடனே பின்ட்டுவோட ஸ்பெஷல் பம்ப்கின் சிக்கன் எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அப்பதான், ஓ மை காட், இத செஞ்சது யாரு? என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனைங்களா? சொல்றேன். முதல்ல இந்த பம்ப்கின் சிக்கனை செஞ்சது யாருன்னு சொல்லுங்க. அதுவா, என் ஹோட்டல்ல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் ரொம்ப நல்லா சமைப்பாருங்க. அவர் தான் இந்த புது டிஷ்ஷை செஞ்சாரு. என்னாச்சு சார், ஏதாவது சரியில்லைங்களா? நோ, சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான சிக்கன் சாப்பிட்டதே இல்ல. அதனால நான் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க 1 lakh செக். என்ன, 1 லட்சமா? வெளியூர்ல இருந்து வந்த அந்த ஆங்கிலேயர்காரர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு சேட்டோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அவர் கொஞ்சம் கூட டைமை வீணடிக்காம கிராமத்துக்கு திரும்பி போய் செக்க பின்ட்டு கையில ஒப்படைச்சாரு. பின்ட்டு சேட்ஜி, பொறுமை. நீங்க ஏன் இந்த மாதிரி ஓடி வரீங்க? என்ன ஆச்சு? அட, ஓடி வராம என்ன பண்ண சொல்ற? இந்தா உன்னுடைய உழைப்புக்கேத்த ஊதியம். என்ன, 1 லட்சமா? ஆமா பின்ட்டு, உன்னுடைய உழைப்பு வீண் போகல. ஆமா சேட்ஜி, இன்னைக்கே அந்த வியாபாரிக்கு வட்டி எல்லாத்தையும் அடைச்சிடுவேன். அதுக்கப்புறமா அடகு வச்ச என்னுடைய நிலத்தை மீட்டுக்குவேன். ஒரு வேலை பண்ணு, நீ உடனே ஒரு நல்ல ஹோட்டல் ஓபன் பண்ண. அப்புறம் நீ நல்லா முன்னேறு. சேட்ஜியோட வாயில இருந்து புது ஆரம்பங்கிற வார்த்தையை கேட்டதும் பின்ட்டுவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. சேட்ஜி எந்த சமயத்திலயும் பின்ட்டுவுக்கு உதவி செஞ்சவரு. இவ்வளவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரு பின்ட்டுவ தன்னோட கையில வச்சுக்கிறத விட்டுட்டு பின்ட்டு இன்னும் முன்னுக்கு வரணும்னு உற்சாகப்படுத்தினாரு. கடைசியில பின்ட்டு அந்த பணத்தை வாங்கினாரு, தன்னுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. பாடம்: யாரு உண்மையான மனசோட வேலை பாக்குறாங்களோ, உறுதியா உழைக்கிறாங்களோ, அவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க இலக்கை நிச்சயம் அடைவாங்க. பின்ட்டுவோட எளிமை, உழைப்பு, புதுமையான விஷயங்களை செய்யறதுல பெயர் அடைஞ்சாரு. அப்புறம் பம்ப்கின் சிக்கன் அவருடைய தலையெழுத்தையே மாத்திடுச்சு. மாருதி ராவ் சொன்னதை கேட்டதும் சங்கர் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க? எவ்வளோ தேடியும் கஞ்சன் கிடைக்கவே இல்லையா? நான் நம்ம ஊர் ஃபுல்லாக நல்லா தேடி பார்த்துட்டேன். எனக்கு அவங்க எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இவ்வளோ காலங்காத்தால அவ எங்கே தான் போயிருப்பா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பவும் நடந்ததே கிடையாது. அப்பதான் திடீர்னு அந்த அறையில வண்ணமா கதிரொளி வர ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல அந்த கதிர் ஒளியில அதே வைரம் கொண்ட சோளக்காட்டு பொம்மை வெளியில வந்து அவங்க 2 பேர் முன்னாடியும் வந்து நின்னுடுச்சு. அப்புறம் அவங்க 2 பேரையும் பார்த்து அது மர்மமான முறையில சிரிக்க ஆரம்பிச்சது. என்னாச்சு மாருதிரா, உன் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கியா? அட, உனக்கு எப்படி தெரியும் என் பொண்டாட்டி காணாம போயிட்டான்னு? இந்த உலகத்துல எல்லா பொருட்களுக்கும் ஏதாவது ஒரு விலை இருக்கும். அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் மாருதிராவ். நீ உன்னையே வேணா பாரேன். நான் தான் உன்கிட்ட தங்க வியாபாரம் பண்ண சொல்லி சொன்னேன். நீ அந்த தங்க வியாபாரத்தால் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்ட? எனக்கு நீங்க சொல்றது எதுவும் புரிய மாட்டேங்குதே. அப்பதான் சங்கர் ராவோட மனைவி சம்கி அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்க முன்னாடி வைர சோளக்காட்டு பொம்மைய பார்த்ததும் ரொம்ப மோசமா பயந்து போயிட்டாங்க. அப்பதான் அந்த சோளக்காட்டு பொம்மையோட கண்ணுல இருந்து கதிர்வீச்சுகள் வெளியே வந்தது. கொஞ்ச நேரத்துல சங்கர் ராவோட மனைவியும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாங்க. நீ என்ன பண்ணிட்ட? என் பொண்டாட்டி எங்க போயிட்டா? உன் தம்பி பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தான் உன் பொண்டாட்டியும் இருக்கா. நீங்கள் 2 பேரும் வேணா உங்கள் 2 பேர் பொண்டாட்டியும் என்கிட்ட இருக்கான்னு நினச்சிக்கோங்க. நாங்க
நீ சொல்லி நாங்கள் என்னென்னலாம் தங்க நகைகள் எல்லாத்தையும் செஞ்சோமோ அது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. அப்புறம் உன்னோட தங்க ஹீட்டரை நீயே எடுத்துக்கோ. ஆனால் எங்கள் குடும்பத்தை மட்டும் எங்களுக்கு திருப்பி கொடு. என்னோட மனைவியையும் எங்கள் அண்ணன் மனைவியையும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துடு. இப்படி சொல்லிட்டு மாருதி ராவ் அங்கிருந்து ஓடி வந்து இன்னொரு அறையை நோக்கி போயிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து தங்க ஹீட்டரை அவர் கொண்டு வந்தாரு. மாருதி ராவ் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம அந்த தங்க ஹீட்டரை அந்த வைர சோளக்காட்டு பொம்மை கிட்ட ஒப்படைச்சாரு. அட நீ ரொம்பவே அவசரப்பட்டு பயந்துட்ட மாருதி. நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீங்கள் 2 பேரும் உங்கள் மனைவியை திரும்ப பெறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னோட இன்னொரு வேலையும் செய்யணும். அது என்ன வேலை? நீங்கள் 2 பேரும் எனக்காக ஒரு தங்க தராசை எடுத்துகிட்டு வந்து தரணும். அந்த தங்க தராசும் எனக்கு தான் சொந்தம். ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியும் அந்த தங்க தராசு எங்கே இருக்குன்னு? அதை நான் சொல்கிறேன். இங்கேருந்து சில மைல்கள் தூரத்தில் ஒரு பழைய மாளிகை இருக்கு. அது ஒரு காலத்தில் பசந்த்ராவுக்கு சொந்தமான மாளிகையாக இருந்தது. அந்த மாளிகையோட ஒரு அறைக்கு உள்ள தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு தராசு இருக்கு. நீங்கள் அந்த தங்க தராசை அதே ஊரில் இருக்கிற வயல்கிட்ட கொண்டு வந்தாகணும். அங்கே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் கோயிலுக்குள்ளே வைக்கணும். இப்படி சொல்லிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மை அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. சங்கர் ராவ் அப்புறம் மாருதி ராவ் 2 பேருமே மோசமா பயந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்க வீட்டை விட்டு உடனே வெளியே வந்தாங்க. இது அதே மாளிகை தான். இங்கே காலையில் எந்த ஒரு மனுஷனும் போக மாட்டாங்க. அங்கே பேய் பூதம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படியாவது அந்த மாளிகைக்குள்ளே போய் அந்த தங்க தராசை எடுத்துக்கிட்டு பசந்த்ராவோட வயலுக்கு போய் ஆகணும். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அந்த வைர பொம்மை அந்த தங்க தராசை எடுத்துக்கிட்டு பசந்த்ராவோட வயலுக்குள்ள நம்மளை எதுக்காக வர சொல்லுச்சு? அதான் புரியல. ஒருவேளை இந்த கதை எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம போயே ஆகணும். சங்கர் ராவும் மாருதி ராவும் ஓட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த பாழடைஞ்ச மாளிகைக்கு போய் சேர்ந்தாங்க. அது சில காலத்துக்கு முன்னாடி பசந்த் ராவ் பிரதானோட மாளிகையா இருந்தது. அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. அந்த மாளிகைக்கு நாலாபுறமும் சிலந்தி வலை பின்னப்பட்டிருந்தது. இந்த மாளிகை ரொம்ப பெருசா இருக்கே. நம்ம அந்த தங்க தராசை தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த வைர சோளக்கொள்ள பொம்மை நம்ம கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம எப்படியாவது அந்த தங்க தராசை எடுத்துக்கிட்டு சாயந்தரத்துக்குள்ள வயலுக்கு போய் சேர்ந்தாகணும்னு சொல்லுச்சு. சங்கர் ராவ் இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் மாருதி ராவோட பார்வை அந்த மாளிகையில இருந்த இன்னொரு அறை மேல பட்டுச்சு. அதோட கதவுகள் ஏற்கனவே உடைப்பட்டு இருந்தது. அந்த அறைக்குள்ள இருந்து மஞ்சள் நிறத்துல ஒளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ரூமுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். மாருதி ராவ் அப்புறம் சங்கர் ராவ் 2 பேரும் அந்த ரூம் கிட்ட போனாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. அந்த அறைக்குள்ள ஒரு தங்கத்துல தராசு வைக்கப்பட்டிருந்தது. அந்த தங்க தராசை பார்த்துட்டு மாருதி ராவ் அப்புறம் சங்கர் ராவோட முகத்துல சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. மாருதி ராவ் அந்த தங்க தராசை எடுக்கிறதுக்காக முன்னாடி நடந்து போக அடி எடுத்து வச்சாரு. அப்பதான் அந்த தங்க தராசுக்குள்ள இருந்து கணீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. மாருதி ராவ் உடனே வேகமா பின்னாடியே நடந்து வந்தாரு. நீ எதுக்காக என்னை இங்கிருந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற முட்டாள் மனிதனே? உனக்கு தெரியுமா என்னை எதுக்காக படைச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. என் மேலே எந்த ஒரு பொருளை வச்சு எடை போடுறாங்களோ அந்த பொருட்களும் தங்கமாக மாறிடும். அப்புறம் என்னோட இன்னொரு சிறப்பு விஷயம் என்னன்னா, என்னோட வாஸ்துவால் என்னை சொந்தமாக்கிக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும். எங்களுக்கு தங்கத்தோட எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. எங்களுக்கு எங்களோட மனைவிகள் மட்டும்தான் வேணும். நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? மாருதி ராவும் சங்கர் ராவும் ஒரே மூச்சுல அவங்களுக்கு நடந்த அந்த அத்தனை சம்பவங்களையும் தங்க தராசு கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா என்னை இங்கேயே இருக்க விடுங்க. என்னை எடுத்துட்டு போற தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இல்லைன்னா இது கண்டிப்பா ஒரு மாய தராசா தான் இருக்கும். நீ நேரத்தை வீணாக்காத, இதை எடுத்துக்கோ. மாருதி ராவ் உடனே அந்த தங்க தராசை கையில எடுத்தாரு. உடனே அந்த தராசுக்குள்ள இருந்து வந்த குரல் அப்படியே நின்னு போச்சு. மாருதி ராவும் சங்கர் ராவும் அந்த தங்க தராசை எடுத்துக்கிட்டு தரிசு நிலத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அந்த சோள கொல்ல பொம்மையை தூக்கிட்டு போய் கோவிலுக்குள்ள வச்சாங்க.
நாலாபுறமும் ரொம்ப அமைதி நிறைஞ்சிருச்சு. அட, இந்த இடத்துல யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லையே. அந்த வைர சோளக்கொல்ல பொம்மை தானே நம்மளை வர சொல்லுச்சு. யாருக்கு தெரியும், அது இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கும். இப்படி சொல்லிட்டு மாருதி ராவ் அந்த தங்க தராச அந்த தரிசா இருந்த நிலத்துல வச்சுட்டாரு. அந்த தங்க தராசு அந்த தரிசு நிலத்துல பட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அந்த தரிசு நிலம் மொத்தமும் நெற்பயிர்களால நிறைஞ்சு காணப்பட்டுச்சு. ஆனா அந்த பயிர்கள் மொத்தமும் அப்படியே தங்கத்துல இருந்தது. அப்பதான் அங்க ஒரு பெரிய வெளிச்சத்தம் கேட்டுச்சு. அந்த வெளிச்சத்தம் மூலமா பூமியில ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுடுச்சு. அந்த குழிக்குள்ள இருந்து வைரத்துல சோளக்காட்டு பொம்மை வெளியே வந்து நின்னுச்சு. அதோட கண்கள்ல பயங்கரமான கோவம் தெரிஞ்சது. அந்த வைர சோளக்காட்டு பொம்மை ஒரு வித்தியாசமான பார்வையில சங்கர் ராவ் அப்புறம் மாருதி ராவை பார்த்து முறைச்சது. நீ எங்ககிட்ட சொன்ன மாதிரியே நாங்கள் தங்க தராசை கொண்டு வந்துட்டோம். எங்களோட மனைவிகளை எங்களுக்கு திரும்ப கொடுத்துடு. நீ எப்படியெல்லாம் சொன்னியோ நாங்கள் அப்படியே தான் செஞ்சுருக்கோம். அட, எதுக்காக நீங்கள் 2 பேரும் இவ்வளோ அவசரப்படுறீங்க? கொடுங்க, அந்த தங்க தராசை முதல்ல என் கையில் கொண்டு வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் மனைவிகளை கூட்டிக்கிட்டு போங்க. மாருதி ராவ் அந்த தங்க தராச வைர சோளக்காட்டு பொம்மை கிட்ட கொடுக்கறதுக்காக அவர் முன்னாடி நடந்து போனாருதான். அப்பதான் அவருடைய காதுகள்ல ரத்னா தாயோட குரல் கேட்டுச்சு. அந்த தங்க தராச அந்த வைர சோளக்காட்டு பொம்மை கிட்ட குடுக்கற தப்ப தயவு செஞ்சு செஞ்சிராத மாருதி ராவ். அப்படி செஞ்சா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நடந்து போய்கிட்டு இருந்த அந்த மாருதி ராவ் உடனே அந்த இடத்துல நின்னாரு. அவரு திரும்பி பார்த்த போது பின்னாடி ரத்னா தாயி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த வைர சோளக்காட்டு பொம்மையை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சங்கர் ராவ் அப்புறம் மாருதி ராவோட காதுகள்ல வைர தங்க சோளக்காட்டு பொம்மையோட குரல் கேட்டது. அந்த முட்டாள் பொம்பளை சொல்கிற பேச்சை கேட்டு தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் 2 பேரும் ஏழையாக இருந்தன்றதை மறந்துடாதீங்க. நிறைய நாட்கள் உங்கள் குடும்பம் மொத்தமும் ராத்திரியில் சாப்பிடாம இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? நான் தான் உங்களுக்கு அந்த தங்க ஹீட்டர் பற்றின விஷயங்களை சொன்னேன். என்னால தான் நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க. அந்த வைர சோளக்காட்டு பொம்மை சொல்றத கேட்டுட்டு சங்கர் ராவ் ரத்னா தாயை பார்த்து சொன்னாரு. இது சரியா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும் தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவியை எங்களால் ஏற்றுக்க முடியாத நிலமையில இருக்கோம். இவர் சரியாக தான் சொல்கிறாரு. முதல் முறையாக நாங்கள் உங்ககிட்ட தானே உதவி கேட்டு வந்திருந்தோம். ஆனால் நீங்கள் என்னடானா எங்களை ஏதேதோ சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ எங்கள் மனைவிகளோட உயிர் ஆபத்தில் இருக்கு. இப்போ நாங்கள் எதுக்காக நீங்கள் சொல்கிறத கேட்கணும்? அப்ப நான் எதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் உங்க 2 பேர்கிட்ட சொல்லனா, அன்னைக்கு நான் என்ன விஷயம் சொல்லியிருந்தாலும் நீங்க நிச்சயமா நம்பி இருக்க மாட்டீங்க. இப்ப வைர சோளக்காட்டு பொம்மைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது ஒன்னும் வைர சோளக்காட்டு பொம்மை கிடையாது. அது வேற யாரும் கிடையாது. அவர் தான் பசந்த் ராவ் பிரதான். அவரு உங்க 2 பேர் மூலமா இந்த உலகத்துக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறாரு. ரத்னா தாயோட பேச்ச கேட்டதும் மாருதி ராவ் அப்புறம் சங்கர் ராவ் 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்பதான் சங்கர் ராவோட காதுகள்ல வைர சோளக்காட்டு பொம்மையோட குரல் கேட்டுச்சு. அந்த பொம்பளை சொல்கிறத கேட்காதீங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. ராத்திரி ஆகிறதுக்குள்ள அந்த தங்க தராசை நீங்கள் என் கையில் கொடுக்கலன்னா உங்கள் மனைவிகள் சாகிறத யாராலும் தடுக்க முடியாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல ஒரு பயங்கரமான வியாதி பரவுச்சு. அதே நேரத்துல பயங்கரமான வறட்சியும் ஏற்பட்டது. கிராமத்தை சேர்ந்த எண்ணற்ற மக்கள் சாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கிராமத்தோட தலைவர் பசந்த் ராவ் பிரதானோட குடும்பமும் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அதனால அவரு இது எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக துஷ்ட தேவதைகளுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆஸ்திகனா இருந்த அவரு நாஸ்திகனா மாறிட்டாரு. ஒரு ராத்திரி அவரு பிசாசுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் பூமிக்கு அடியில இருந்து ஒரு ஜோக்கர் அவர் முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த ஜோக்கர் வேற யாரும் கிடையாது, அது ஒரு பிசாசு. அது பசந்த் ராவ் பிரதானுக்கு 3 பொருட்களை பரிசா கொடுத்தது. ஒன்னு வைர சோளக்காட்டு பொம்மை, அதனால பசந்த் ராவ் பிரதானோட பூமி தரிசலாகாது. 2வது தங்க ஹீட்டர். பசந்த் ராவ் பிரதான் அந்த ஹீட்டரை எந்த இடத்துல பயன்படுத்தினாலும் அந்த இடம் தங்கமா மாறிடும். அப்புறம் 3வது இந்த தங்க தராசு. இந்த தராசு எப்ப நினைச்சாலும் எந்த ஒரு உருவமாவும் மாறும். அப்புறம் இது ஒரு மாய தராசு. ஆனா அந்த ஜோக்கர் ஒரு நிபந்தனையும் வச்சது. இந்த மாய சக்திகள் எல்லாம் எப்ப வேலை செய்யும்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆள பசந்த் ராவ் பிரதான் பலி கொடுத்தாகணும். அப்புறம் அதே மாதிரி நடந்தது. கிராமத்துல பசந்த் ராவ் பிரதான் பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் ஒரு சாது பசந்த் ராவ் பிரதான் கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் பிடுங்கிட்டாரு. அப்புறம் அவனை கொன்னு ஒரு சோளக்காட்டு பொம்மையா மாத்தினாரு.
அந்த சோளக்காட்டு பொம்மையை தான் நீங்க தூக்கிட்டு வந்து கோவில்ல வச்சீங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த சோளக்காட்டு பொம்மை தான் பூசாரியை கொன்னுச்சா? அதனாலதான் அதோட சக்தி அதிகமாச்சா? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விஷயத்த நாங்க ஏத்துக்கிட்டாலும் நாங்க இந்த தங்க தராசை எப்படியாவது இந்த சோளக்காட்டு பொம்மை கையில கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா எங்க மனைவிகளோட உயிர் ஆபத்துல இருக்கு. சங்கர் ராவ் இப்படி சொன்னதும் மாருதி ராவ் அந்த தங்க தராச அந்த வைர சோளக்காட்டு பொம்மை கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த தங்க தராச கையில வச்சதுமே சோளக்காட்டு பொம்மை வசந்த் ராவ் பிரதானோட உடம்பா மாறிடுச்சு. அட முட்டாளுகளா, இந்த பொம்பளை சொல்றது சரிதான். இப்போ உங்க 2 பேரையும் காப்பாத்துறது முடியாத காரியம். ஆனா நீங்க 2 பேரும் சாகறதுக்கு முன்னாடி உங்க மனைவிகளை ஒரு தடவை கடைசியா பார்த்துட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு வசந்த் ராவ் பிரதான் அந்த தங்க தராச உத்து பார்த்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த தங்க தராசுல இருந்து ஒரு வெளிச்சம் உருவாச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த கதிர்வொளி சம்கி அப்புறம் கஞ்சன் உருவத்துல மாற ஆரம்பிச்சது. அவங்க 2 பேரும் அந்த பெரிய தராசு தட்டுகள்ல நின்னுட்டு இருந்தாங்க. வசந்த் ராவ் பிரதான் சங்கர் ராவ் அப்புறம் மாருதி ராவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, உங்க 2 பேருக்கும் தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் உங்க 2 பேருக்கும் உங்க மனைவிகளும் வேணும். நான் ஒரு வேலை பண்றேன், உங்க 2 பேரோட மனைவிகளையும் தங்கமா மாத்திடுறேன். அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நாங்க செஞ்சோம். நீங்க எல்லாமே பேராசையால தான் பண்ணீங்க. பேராசைக்கான பலன் எல்லா மனுஷங்களும் கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். அதான் நான் அனுபவிச்ச மாதிரி. முட்டாள்களா, எப்போ இந்த 2 பொருட்களும் என் கையில வந்து சேருதோ அது வரைக்கும் என்னால மனுஷனா மாற முடியாம இருந்தது. நீங்க தான் என்னோட நிலத்துல இருந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு போய் கோவிலுக்குள்ள வச்சுட்டீங்க. அதனால தான் என் உடம்பு வைர சோளக்கொள்ள பொம்மையா மாறிடுச்சு. ஆனா நான் உடனே அந்த பூசாரியோட வாயை ஒரே அடியா அடைச்சிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த 2 பொருட்களோட அவசியம் அதிகமாயிடுச்சு. ஆனா நீங்க 2 பேரும் அந்த 2 பொருட்களையும் சந்தோஷமா என்கிட்ட கொடுத்தீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு அற்புதம் நடந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த தங்க தராசு மணல் தராசா மாற ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அந்த மணல் ஒரு சாதுவோட உருவமா மாறுச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு உயிருள்ள ஒரு சாது அந்த இடத்துல வந்து நின்னாரு. அவரு ரொம்ப கோபமான பார்வையில வசந்த் ராவ் பிரதான பாத்துக்கிட்டு இருந்தாரு. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? நீ தானே என்கிட்ட இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்த. நீ என்ன நினைச்ச? இந்த தங்க தராசை நான் உன்னோட மாளிகைக்குள்ள மறைச்சு வைப்பேனா? எனக்கு தெரியும் நீ திரும்ப வர்றதுக்காக இந்த உலகத்துல எந்த விஷயத்த வேணும்னாலும் செய்வேன்னு தெரியும். அதனால நான் அந்த தங்க தராசை ஒரு மறைமுகமான இடத்துல வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு உன்னால எப்பவும் போகவே முடியாது. அதனால நானே அந்த இடத்துல தங்க தராசா மாறி இத்தனை வருஷங்களா இருந்தேன். அப்போதானே யாராவது அதை எடுக்க வந்தாங்கன்னா அவங்கள என்னோட கண்களால பார்க்க முடியும். அப்புறம் உன்னோட விளையாட்டையும் என்னால பார்க்க முடியும். இத சொன்னதும் அந்த சாதுவோட கண்கள்ல இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே வசந்த் ராவ் பிரதானோட உடம்புல தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவர் சத்தம் போட்டுக்கிட்டே அதே இடத்துல எரிஞ்சு மொத்தமா சாம்பலானாரு. சாது மாருதி ராவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, பேராசை மோசமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு செல்வங்கள் மேல ஆசை வந்தா கஷ்டப்பட்டு உழைங்க, போங்க. உங்க மனைவிகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எப்பவும் பேராசை மட்டும் படாதீங்க. மாருதி ராவ் அப்புறம் சங்கர் ராவ் அவங்களுடைய மனைவிகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க.